குருவுக்கு முதல் வணக்கம். திருவள்ளுவக்குல ஜோதிடர் பாமா. ஜாதகம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்கப்படும். சாஸ்திரம் பொய்யென்றால் வானத்தை பார், சாமி பொய்யென்றால் சாணத்தை பார், மருந்து பொய்யென்றால் விண்ணை பார், மந்திரம் பொய்யென்றால் பாம்பை பார் என்பார். அதாவது சாஸ்திரம் இல்லை, சாமி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சொந்தக்கார் ஒருத்தர் சொல்லியிருக்கார். என்ன விளக்கம் அப்படின்னா, சாஸ்திரம் பொய்னா வானத்தை பார், கிரகணம் எதுக்கு பிடிக்குது, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏன் வருது, அப்போ சாஸ்திரம் உண்மை தானே, அதனால தானே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது அப்படின்னு சொல்லணுமா. சாமி பொய் என்றால் சாணத்தை பார் என்பான். மாடு மேயும் போது சாணி போயிடுச்சுன்னா அந்த சாணியில் கரையான் பிடிக்குமா, அதே சாணத்தை எடுத்து சாமியாக வச்சு வழிபட்டு அதை தூக்கி போட்டோம்னா அதில் கரையான் பிடிக்காதான். அப்போ சாமி உண்மைதானே அப்படின்னு உணர்த்துறதுக்கு அந்த சாணத்தை பார்க்க சொல்லணுமா. மருந்து பொய்னா விண்ணை பாருன்னு, பட்டாசில் வைக்கிற மருந்து பொய்னா வானத்தை நோக்கி வான வேடிக்கை எப்படி வெடிக்குது, அப்போ மருந்து உண்மைதானே அப்படின்னு வானத்தை பார்க்க சொல்லணுமா, விண்ணை பார்க்க சொல்லணுமா. அதே மாதிரி மந்திரம் பொய்யென்றால் பாம்பை பாருன்னு, ஒரு படம் எடுத்து ஆடுற பாம்பு முன்னாடி பெரிய மந்திரம் ஜபிக்கலைன்னாலும் சாமி கடவுளே என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொன்னாலே அந்த பாம்பு அப்படியே பணிஞ்சு போயிருமா. அதாவது சசியை விட பெரியவன் கதிரவன், கதிரவனை விட பெரியவன் பானுவின் மைந்தன், பாம்பே வலிது அப்படின்னு சொல்லுவாங்க.